நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னா தேஞ்சி போய் கிடக்கிற பெட்டு தான் இதோடுது. ஒரு 4 நேரம் மண்ணு பிடிச்சி கொட்டணுமா நண்பா. அதுக்கு தான் இன்றைக்கி 415 எடுத்துகிட்டு போகலான்னு ஐடியா இருக்கிறோம். சுஜித் ஒரு வாரம் கழிச்சுட்டு இன்றைக்கி தான் வந்திருக்கிறான் பிக்னிக் போயிட்டு டூர் போயிட்டு. முன்ன ஒரு வாரமாக சந்தோஷ் கோகுல் மூஞ்சியாக தான் காட்டிக்கிட்டு இருந்தேன். வண்டியே எடுக்காத எல்லாம் வெறும் நிதா தூசு அதுதான் விழுந்து போச்சுடா. வண்டி மாதிரியா இருக்குது. இது கூட ஒரு வாரம் கழிச்சுட்டு தப்பக்குன்னு ஸ்டார்ட் ஆகிருக்கிறான். ஓகே நண்பா, நம்ம பைசன் போய் இது பார்த்தீங்கன்னா கடைசியாக பேட்ரி டெத்து. பேட்ரி சார்ஜே ஏற மாட்டேங்குது. எல்லா வேலையும் செஞ்சு இப்போ பேட்ரியில் சார்ஜே ஏற மாட்டேங்குது நண்பா. அதனால் அதுக்கு சார்ஜ் போட்டுக்கிறேன். பார்க்குறீங்களா மாட்டு காட்டு. யூபிஎஸ் இன்வெர்ட்டரில் சார்ஜ் போட்டுட்ருக்கிறேன். ஏதோ ஏறுமா ஏறாதான்னு தெரியல, பார்ப்போம். என்ன ஆனாலும் சரி. மாட்டு ஓகே நண்பா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சந்தோஷ் கோகுல் 2 பேருமே இன்றைக்கி லீவு. அதனால் நம்ம சுஜித் தலைவர் தான் வந்திருக்கிறாரு. ஏதோ எதிர்ச்சியாக வந்து மாட்டிக்கிட்டான். எக்ஸாமுக்கு படிக்கிறானோ புரியல. எக்ஸாமுக்கு படிக்கிறானோ பாருங்க, படிச்சுட்டு இருக்கிறான். ஸ்டடி லீவ் விட்டுருக்குறாங்கண்ணா. அதனால் படித்து போர் அடிக்குதான். மைண்ட் வேறு ரொம்ப லோடாகி போச்சான். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு வந்திருக்கிறான். ரொம்ப ஓவராக லோட் ஆச்சுன்னா திரும்பி ஏதோ சம்திங் ப்ராப்ளம் ஆகி போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கோசரம் வந்தான். அதுங்காட்டியும் ஒரு 2 நேரம் கல் இருக்குது ஓட்டலான்ட்டு அப்புறம் 2 பேரும் கிளம்பிட்டுலாம். நான் ஒண்டி தான் போயிருக்கோம். ஆமாம், ரொம்ப ஒர்க்கில் இருக்கிறாரு. கொஞ்சம் முடிச்சுட்டு கூப்பிடுவார். யாரா? சித்தியா? சித்தப்பனா? பாட்டியா? பெஸ்டியா? எடுத்துட்டு வா. எல்லா வண்டியும் 5-6 நாள் எடுக்காததுக்கு அப்படியே எல்லாம் பேட்ரி கொஞ்சம் வீக் ஆகிடுச்சு. 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சா. எல்லா வண்டியும் இழுத்து தான் ஸ்டார்ட் ஆகுது நண்பா. எங்கே மானம் வேறு இப்போ தான் 2 நாளாக வெயில் அடிக்குது. இப்போ அடுத்த புயல் வேறு ஸ்டார்ட் ஆகுதான். ஓ கடவுளை, இந்த புயலை வச்சுக்கிட்டு நாங்கள் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் துருப்பே பிடிச்சி போச்சு ராஜுண்ட. வேஸ்ட் ஆகுது வண்டியில். அப்படின்னு ஒரு நாள் எடு நல்ல பழக்கல தானே. ஆப்பில் வேற ஃபோன் பண்ணிட்டே வரான். என்னன்னு தெரியல. ஓகே நண்பா, ரொம்ப நாள் கழிச்சு டெய்லர் ஓட்டம் இப்போ தான் போட்டி எடுக்கிறோம். நல்லா தான் தூக்குது. போலாம். வெயில் பட்டை போடுது. ஆனால் கேட்டால் புயல் இருக்குதான் 2 நாளில். என்ன போங்க, இப்படியே மழையாக பெஞ்சிட்டு இருக்கா. பெய்கிற மானத்தையும் குறை சொல்ல முடியாது. வெயில்னாலும் தலையாகுது, பேஞ்சாலும் மானத்தை கட்டுறோம். நம்மளாம் என்ன தான் பண்ணுறதுனே தெரில ப்ரோ. மழை பெய்யலனாலும் மழையே பெய்ய மாட்டேன்னு திட்டுறோம். மழை பெஞ்சாலும் பொழுதுனிக்கு மழை பெய்யுதுன்னு திட்டுறோம். நம்மளை என்ன தான் பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். நேற்று இன்றைக்கி தான் ப்ரோ எங்கள் ஏரியாவில் மழை இல்லை, கொஞ்சம் வெய்ய அடிக்குது.
உங்கள் ஏரியாவில் எப்படி மழை ஓஞ்சிருச்சா, இன்னும் மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குதா, எந்த தொழிலும் பண்ண முடியாத சினுங்க மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குதா, விட்டுருச்சா என்னென்னு கமெண்டில் தட்டுவிடுங்க நண்பா, நாங்களும் தெரிஞ்சுக்கோம். எங்களுக்கும் வேலையே இல்லை, எல்லாம் வண்டி வேலை தான் செஞ்சுட்டு இருந்தோம். அப்புறம் ஏதோ இப்போ தான் ஜேசி போகிற 1 மணி நேரத்து வேலைக்கு போச்சு. ஒரு 4 நட கல் பிடிச்சி கொட்டணுமா. சரி சும்மா இருக்கிறதுக்கு அதனாச்சும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரோ இப்போ எடுத்துகிட்டு போகிறோம். சுஜித்து சும்மா தான் இருந்தோம். வரையாடா எதுவும் ஒரு வீடியோ ஒன்று எடுக்கலாம் வாடா அப்படின்னு. அப்புறம் டான் வந்தார், வேலை முடிஞ்சுது. எல்லாம் மழை பெய்யும் அப்புறம் பச்சை பசேன்னு இருக்குது ப்ரோ. பாருங்க எப்படி கருன்னு எல்லாம் பச்சை பசேர்னு இருக்குது. அச்சோ கேமரா பேட்டரி வேற எடுத்தாராத போயிட்டேனே. சரி ஓகே, இறக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணுவோம், இல்லைனா போய் எடுத்துக்கலாம். என்ன ஒரு 10 நட கல் தான், குடித்துக்குவோம், என்ன பண்ணுறது. அவ்வளோதான் ப்ரோ, பாட்டு கொண்டோம். ஒரு 3 கிலோமீட்டர் பக்கம்தான், ஒரு 10 நடக்கலாம். எப்படியும் நடைக்கு ஒரு 150 ரூபா கொடுப்பான்னு நினைக்கிறேன். நானே உங்களுக்கு டிஸ்டன்ஸ் காட்டுறேன் பாருங்களேன். ஒவ்வொரு நண்பர்கள் சொல்கிறீங்க ப்ரோ இதுக்கெல்லாம் 300 ரூபா வாங்க, 400 ரூபா வாங்க, கட்டுப்படி ஆகாதுன்னு. எதுக்கே அதான் சினுங்கிறாங்க ப்ரோ. நான் எங்கே ப்ரோ போய் 300 ரூபா 400 ரூபா வாங்குறது? 150 ரூபா 200 ரூபாய்க்கே சினுங்கிறாங்க. 500 600லாம் எதிர்பார்க்கவே முடியாது. போலாம் போ, அங்கே போ, விட்டுக்கிட்டு போ. கையை வேற மாற்றிட்டேன், நல்லா கூட்டமாக போகிறாங்க. ஜேசிபி அங்கே நிற்கிதா, கரெக்டாக களைச்சிக்கிட்டு இருக்குது. ஓ, ஊட்ட சுற்றியும் கடக்கால் போடுகிறார்களா? ஓகே, நம்ம ஓட்ட சுற்றி காம்பவுண்ட் சோறு போடுறாங்க. ஸோ அதுக்கோசரம் சக்கக்கல்லை பிடிச்சி கொட்டுவாங்களாட்டுக்குது. நான் ஃபஸ்ட்டே கடைக்கால் எடுக்கிறதுக்கு வரலான்னு ஐடியா பண்ணினேன். ஈரமாகுதா? வேற ஈரமாக இருக்குது. இறங்குமா இறங்காமா என்னானாலும் சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த மடம் போனால் சொந்த மடம்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி பார்த்துக்குவோம். இதில் எங்கே போய் கல்லை பொறுக்கி ஓடுறதுன்னு தெரில. கிணத்துல பாருங்க தண்ணியெல்லாம் எங்கே கிடக்குது. சொல்லுமாப்ல, கப்பை கழட்டுலையும் வரல ஒரு ஓரிங் ஒன்று இருக்குமே, அதான் அந்த நமுதா மாதிரி கருப்பு கலரில் உள்ள ஒன்று இருக்குண்டா. ஒரு காடி மாதிரி இருக்குதா இல்லையா, ஸ்டெப் மாதிரி இருக்குதா இல்லையா? அது வந்து உள்ள ஸ்ப்ரிங்கோட உட்காந்துருக்கும் அந்த சீலை. அது வந்து பேரிங்க பக்கம் வர சீலை. இன்னொரு கொடுத்துருப்பாங்களே நமுதா மாதிரி கருப்பு கலரில். ஆமாம், ஒரு பக்கம் டேப்பராக இருக்கும், ஒரு பக்கம் பட்டையாக இருக்கும். அந்த டேப்பராக இருக்கிறத ஃபஸ்ட்டு உள்ளே அமுத்தி விட்ரு. அப்படியே அலங்க க்ளீன் பண்ணி சுத்தமாக அந்த மூளை முடுக்கெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு, அந்த டேப்பர் ஆகிறத உள் பேரிங்க இருக்குதுல அந்த பக்கம் பார்த்த மாதிரி வச்சிரு. அவ்வளோதான். இல்லை அதில் அந்த நமுதா பாரு டேப்பராக ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் பட்டையாக இருக்கும். பட்டையாக இருக்கிறது இருந்தாலும் மண்ணு பக்கம், மண்ணு கப்பு பக்கம் வர மாதிரி இருக்கணும்.
அப்படியே வச்சு இலங்கி போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு அந்த பக்கம் திருப்பி ஆயில் சீல் அடிச்சு விடாது. ஆயில் சீல் அடிச்சுவிட்டு சாப்பிட்ட கோடு இருக்குதா, வளவளன்னு இருக்குதா, சொரிசொரியாக இருக்குதா? வளவளன்னு இருக்குதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே மாட்டிக்கலாம். அவ்வளோதான். அந்த ஆயில் சீல் அடிக்க போகாத மட்டும் நல்லா ரவுண்டாக பிளேட்டு மாதிரி வச்சு அடி. ஆயில் சீல் ஒன் சைடாக அடிச்சுட்டிங்கன்னா ஆயில் சீல் அப்புறம் பிடிங்க நிற்காது. அவ்வளோதான். அது எங்கே வருதுன்னு தெரியாத நிமிடம் முடிச்சுட்டு இருந்தியா அந்த ஓரிங்கு? அது அந்த கப்பை கழட்டலாம், அந்த இலைங்க கழட்டலாம் அந்த ஒடிக்கு உள்ளே போட முடியாது. இப்போல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு போடு. எல்லாம் புதுசில் கொஞ்சம் அப்படி தான் மாப்பிள்ள இருக்கும். ஒரு ஐட்டம் பிரித்து மேய்ச்சிட்டா அடுத்து ஈஸி. சரிங்க மாப்பிள்ள, அவ்வளோதான். இதில் அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. சரி, ஓகே நண்பா. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது கல், அந்த கடகால் கல்றது வெறும் கல்லை மட்டும் சலிச்சு அள்ளி கொட்டணும்னு வச்சுக்காங்களேன். சுண்டை போதும், அடுத்த நட பார்த்துக்கலாம். இறங்குதா? ஓகே நண்பா, காடு வேறு ஈரமாக இருக்குது. என்ன லட்சணம் பண்ணுறதா தெரில. சம்பவம் பண்ணுமா? இதெல்லாம் காஞ்சி போய் கிடக்கிறப்ப இதெல்லாம் அந்த கரைக்கெல்லாம் வராது. எல்லாம் அணத்திக்கிட்டு தான் சாட்டாது. இந்த 4-1 கோயில் இருக்கிறது இதுதான் வீக்னஸ் பாயிண்ட்டு. அதுங்களா இன்ஜின் இப்படி உக்காருது. நம்ம பைசன் பையாருன்னா இன்ஜின் இப்படி உட்காரவே உட்காராது. பட்டை போட்டுக்கிட்டு போவோம். பாருங்க பாருங்க பாருங்க, வேசம் குறைச்சிட்டா போகாது. போயிடுவான். ஒன்றும் பெருசாக டேமேஜ் ஆகுது. இது ஓரளவுக்கு ஏறி போய் தான் நடக்குது. புளிகாட்டில் போமாண்ணா? சுண்டா ஏறியா? ஏறிப்போ. போதும் ரொம்ப போவாத. வேண்டா, வருது. போய் வா. ஒரு காய்ச்சி இதுக்கே போயிட மாட்டேங்குது. அதே தாரையில் வாடா. போவாதுறாங்க. லோவில் போட்டு வா. வந்தையா இப்படி ஏறி வந்து அப்படியே அதிலே வேச்சுட்டு இருக்க மாட்டேன். இங்கே எதுக்கு வந்த? புள்ளிக்காட்டில் இறங்க முடியும் தெரியுமா? அங்கே போய் இறங்காதா? இன்னொரு ஐட்டம் போயிட விட்டு பாரு. அங்கே போய் மாட்டிச்சுன்னா என்ன பண்ணுறது? யூத்தில் இருந்தால் கூட யூத்தில் கொட்டி கூட ஜேசிபி தள்ளி விட்டலாமே. போய் ஐயில் சல்லுன்னு வா. அதே தரையில் ரொம்ப போவாத. இதில் தான் இப்படி தான் ஓட்டினா டீசல் தான் ப்ரோ போதும். என்ன பண்ணலாம்? அப்படியே தள்ளிக்கலாம். ஜேசிபியில் தள்ளிக்கலாம்.
இந்த வாழை மரத்தையும் தள்ளி விடுங்க, அப்படியே ஓரமாக வந்து அப்படியே தூக்கி விட்டுறலாம். இந்த வாழை மரத்தில் என்னென்ன போட்டிங்கன்னா அப்படியே அந்த வயலே ரிவேஸ் விட்டு அப்படியே அங்கேருந்து ரிவேஸ் வந்துடலாம். இதை எடுத்து விடுங்க தானே, எழுத்து போடுங்கலாம். அடுத்த நட அப்படியே ரிவேஸ் போய் இதில் ஒரு ரிவேஸில் வந்துடு. அப்படியே அங்கேருந்து ரிவேஸில் ஓரமாக போயிரு. இது மேலே இங்கே விடாத, இது மேலே. இது ஜேசிபியில் அள்ளிடுந்தாங்கண்ணா, எடுங்க நவுந்து போய்க்கலாம் தானே. அது ஓட்டி போட்ட காடு, புழுதி காடு, மழை எப்படி பேஞ்சிருக்குது. ஓட்ட முக்க அரலோடுக்கே வண்டி இழக்க மாட்டேங்குது. இன்னும் ஃபுல்லாக போட்டிருந்தா எங்க ப்ரோ இழக்க போகுது. நிறுவத்து நல்லா ஓரம் கட்டணுமா. கிணறு 3 கல்லுக்கெல்லாம் என்னென்ன வேலை பண்ணுறாங்க பார்த்தீங்களா. சலிச்சு கல்லை மட்டும் போகிறது. அந்த பாட்டில் எடுத்துட்டு போட சொன்ன. ஏய் 1 லிட்டர் டப் வாட்டர் தான் வாங்கிட்டு வாடா. அது எதுக்குடா பத்தம்? ஓகே நண்பா, உங்கள் ஏரியாவெலாம் ஓட்டம் எப்படி இருக்குது, பரவாயில்லையா? 2-3 நண்பர்களை கூப்பிட்டுருக்குறாங்க ப்ரோ. 4-5 பேர் என்னமோ கூப்பிட்றாங்க. எனக்கு டைமே கிடைக்கல, அதனால் எடுத்து ஃபோனே அட்டன் பண்ண முடியல. தப்பாக எடுத்துக்காதீங்க நண்பா. ஃபோன் அட்டன் பண்ணுறேன், எல்லாம் கொஞ்சம் வேலை டைமில் கூப்பிட்றதுனால எடுக்க முடியல. ஃப்ரீயானதையும் கண்டிப்பாக உங்கள் ஃபோனை அட்டன் பண்ணுறேன். மறுபடியும் கூப்பிடுங்க, நான் மறுபடியும் அட்டன் பண்ணுறேன் நண்பா. எங்கே ஒரு வேலை போனால் ஒரு வேலை சில்லற வேலை வந்துக்கிட்டே இருக்குதா, அதனால் வந்து பேசவே முடியல. மறுபடியும் கூப்பிடுங்க, நான் கண்டிப்பாக உங்களோட பேசுகிறேன். அதனால் என்னடா இந்த அண்ணன் கூப்பிட்டு கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு இவர் அப்படின்னு நினச்சி தப்பாக எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் கூப்பிடுங்க, மறுபடியும் எடுத்து பேசலாம். எங்கே யாரோ ஒருத்தர் கூப்பிட்டாருன்னாவே 1/2 hour பேசுகிறாங்களா, அதனால் ஏதோ 2 பாயிண்ட் டக்குன்னு கேட்டு அப்படி வச்சாங்கன்னா ஏதோ நானே ஏதோ ஒன்று பார்ப்பேன். ஃபோனை எடுத்தால் ஒரு 1/2 hour ஆகிற மாதிரி இருக்குதா, அதனால தான் நான் ஃபோனே எடுக்க முடியலன்னு வச்சுக்காங்களேன். எடுத்தால் 1/2 மணி நேரம் ஆகும், வேலை கெடுது அப்படின்னு சொல்லி தான் ப்ரோ எடுக்கிறதில்ல. மறுபடியும் கூப்பிடுங்க. இனிமேல் அவ்வளோதான். ஃபைசன் போய் ஓரளவுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. அது இப்போ கடைசியாக பார்த்தா பேட்ரி ஒரு டெத் ஆயிடுச்சு. சார்ஜ் போட்டு செட் ஆகலை. பைசன் பைக் பேட்ரி மாற்றணும்னு நினைக்கிறேன். அப்படி பேட்ரி சார்ஜ் போட்டிருக்கிறேன், மறுபடியும் சார்ஜ் போட்டுக்கிறேன். ஃபுல்லாக சார்ஜ் ஏறுனா செட் ஆகிக்கும். ஏறாத பட்சத்துக்கு அப்புறம் அப்படி சொல்லிட்டு புது பேட்ரி தான் எடுத்தாகணும் நண்பா. அதனால் பார்க்கலாம் என்ன நடக்குமோ பார்ப்போம். இது வந்து இன்றைக்கி வந்து எங்கள் ஏரியாவில் வந்து சட்டை வந்து யூனிட் 4000 ரூபாய்க்கு போகுது. அதனால் சார்ஜ் ஆடுறதெல்லாம் கிணறு உடச்ச கல் தெரியுதா, கிணத்துலேருந்து அதில் தூர் வாரின கல்லுன்னு வச்சுக்காங்களேன். இந்த கல்லை வந்து எல்லாம் மண்ணெல்லாம் விட்டுட்டு கல்லை மட்டும் பொறிக்கிட்டு போய் வேலையை முடிச்சுக்குவாங்க. அதுக்கோசரம் தான் பண்ணுறாங்க. ஏதோ இதனாச்சும் வந்துச்சு, இந்த வேலையும் வராது போயிருமான்னு நினச்சேன். நல்ல வேலை, இந்த வேலைனாச்சும் வரும். எதுவுமே வேலை இல்லை ப்ரோ, செலவு தான் ஆகிட்டு இருக்குதா தவிர வேலை எதுவுமே அந்த பாட்டை காணோம். சரி பார்ப்போம் என்ன ஆனாலும் சரி. ப்ரோ ராயவேலூர் சைடு யாராச்சும் நண்பர்கள் இருந்தால் சொல்லுங்க நண்பா. அந்த பக்கம் மகேந்திர பேர் இங்கே உடைகிற பழைய பெற்று இருக்குதான், அது எங்கன்னு சொல்லுங்க ப்ரோ.
நம்ம வண்டி பைசன் பைக்கு பேட்ரி தேவை, அந்த 415 இந்த 415க்கு இன்ஜின் தேவை. இப்போ வந்து பார்க்கலாம் அந்த பக்கம் ஏதோ லேட்டஸ்ட் இன்ஜினுக்கு இது கிடைக்குமா, பானட்டு கொஞ்சம் சில்லற ஜாமான்லாம் தேவை. ராயவூர் சைடு நம்பர் இருந்தால் ஃபோன் நம்பர் கொடுங்க. உங்களுக்கு பக்கமாக இருந்தாலும் சரி, ரேட் எப்படி அனுசரித்து கொடுக்குறாங்களா, இல்லை நாங்கள் இதில் வாங்குறதுக்கு பேசாமல் புதுசே வாங்கிக்கலாம் ப்ரோ அவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா, என்னென்னு கமெண்டில் தட்டி விடுங்க நண்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுங்க, உங்கள் நம்பர் கூட கொடுங்க, உங்கள்கிட்ட அப்படி நான் கால் பண்ணி பேசலாம். அப்புறம் ஃப்ரீயாகிறப்ப வரோம், போய் பார்ப்போம். ஏதோ ரேட்டு ஓரளவுக்கு ரேட்டு மாதிரியாக இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொன்னால் வேணால் வந்து பார்க்குறேன் ப்ரோ. ரேட்டெல்லாம் ரொம்ப தாறுமாறாக இருக்குதுன்னா சத்தியமாக அங்கே வரல. அது வரதுக்கு நான் இங்கே வேலூர் வந்துட்டு வரதுக்கு ஒரு 2 நாள் ஆகும். இதுக்கு நான் பேசாமல் அது புதுசாக என்ன ரேட்டு வந்தாலும் சரின்னு புதுசாக எடுத்து போட்டுடலாம் ப்ரோ. நண்பா இது மாதிரி கல்லை வந்து ஒவ்வொன்றா அலசி தான் பொறுக்கி ஆகணும், வேறு வழியே இல்லை. அப்படியே அள்ளி போட்டால் அங்கே வந்து கோயமுடு மண்ணெல்லாம் இல்லாதீங்கப்பா, வெறும் கல்லை மட்டும் கொண்டுட்டு வாங்க பாருமாங்க. அதனால் வந்து கல்லெல்லாம் சளிச்சு தான் எடுக்கணும். ஒவ்வொரு கல்லாக பாருங்கள், தள்ளி விட்டு ஒரு பக்கெட்டு வரதுக்கு 2 நிமிஷம் ஆகுது. ஒவ்வொரு கல்லாக சளிச்சு தான் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி கோகுலும் லீவு, சந்தோஷம் லீவு. கோகுலுக்கு அவர் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை அவர் ரெகுலர் லீவு. சந்தோஷம் வந்திருப்பான், ஆனால் வந்து அவனுக்கு ஏதோ வீட்டில் கொஞ்சம் வேலைங்கண்ணா, எங்கள் அக்கோடு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் லீவு போட்டார். அதனால் சுஜித் வழினா வந்து மாட்டிட்டான். அவன் வேறு நின்றுட்டு போனால் பேசுகிறான், யாருக்கிட்ட தான் அப்படி பேசுகிறானே தெரியல. கேட்டால் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுங்கிறான், பெஸ்ட்டுங்கிறான். பார்ப்போம், ஏதாவது அப்டேட் கிடச்சா உங்களுக்கு கண்டிப்பாக அதை சொல்கிறேன். அவன் என்ன தில்லுமால் வேலை பண்ணிட்டு இருக்கிறான்னு அப்டேட் வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன்னுப்பா. அப்புறம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிறீங்க, 2 நாளாக கமெண்ட் கூட நான் ரீட் பண்ணல. ரீட் பண்ணுறதா ஏதாச்சும் டவுட் இருந்திருந்தா என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். பார்க்குறேன் அமௌண்ட் ஏதாச்சும் இருக்குதான்னு. அப்புறம் அந்த சார்ஜர் இன்வெர்ட்ரு போடலான்னு சொல்லியிருந்தேன்ல ப்ரோ, அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நம்பர் கேபி கார்த்திகேயன்னு ஒரு நம்பர் சொல்லிக்கிறாரு ப்ரோ. இதுக்கு நம்ம 3500 ரூபா போட்டு சார்ஜர் வாங்குறதுக்கு வீட்டில் யூபிஎஸ் இருந்துச்சுன்னா வந்து அதில் கூட சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஓகே ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதில் கூட சார்ஜ் போடலாம். அப்புறம் இன்னொரு நம்பர் பிரசன்னான்னு ஒரு நண்பர், அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா 2-3 ஐட்டம் அவரும் எல்லா வீடியோவில் அவர் இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே வர்றாரு. ப்ரோ பைசான் பை ட்ராக்டரில் டிசி லெவர் பிசி லெவர் ரொம்ப டைட்டாக இருக்குது ப்ரோ, நீங்கள் சொன்ன மாதிரி ஆயில் விட்டு பார்த்தோம் அது செட் ஆகலை அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே ப்ரோ, ஆயில் விட்டும் செட் ஆகலைன்னா வந்து அந்த பிசி லெவர் சாப்பிட்டு உள்ளே போகுதுல்ல, அது வந்து நீங்கள் கழட்ட முடியாது ப்ரோ. நீங்கள் கழட்டினீங்கன்னா வந்து உள்ளே லாக் போட முடியாது உங்களால், அது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். ஸோ அதனால் பக்கத்தில் விட்ட இருக்கிற மெக்கானிக் பெட்ரோல் விட்டு அந்த உள்ளே போகுதில்ல, அதுக்கு 2 பைப் போகும். அந்த பெரிய பைப்பு பிசி லெவரு, சின்ன பைப்பு சின்ன உள்ள சாப்பிட்டு வந்து டிசி லெவரு, அது ரெண்டும் வந்து ஆயில் ஏறாத துரு பிடிச்சிருக்கும் ப்ரோ. அதனால் அது டைட்டாக இருக்கும். அது எவ்வளோ கேட்குறாங்கன்னு தெரில. அது செலவுலாம் எதுவும் இல்லை ப்ரோ. அந்த வெளியே வர கேஸ்கட்டு மட்டும் ஒன்று 3 ஓட்ட பேக்கிங் மட்டும் போதுண்ணா, 3 ஓட்ட பேக்கிங் மட்டும் ஒன்று மாற்றணுன்பா. அதை மட்டும் மாற்றி லேபர் எவ்வளோ கேட்குறாங்களோ அதை மட்டும் கழட்டி அந்த துருப்பை க்ளீன் பண்ணி கொஞ்சம் போட்டிங்கன்னா வந்து சரியாக போயிடும். அது வேறு வழியே இல்லை. வெளியில் இருந்தோன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. வெளியில் ஆயில் விட்டும் செட் ஆகலாம், உள்ளே தான் மேட்டர்னா இருக்கும். இவன் இங்கே ஒரே மட்டும் எல்லா டேஸும் இங்கேயே முடிச்சுட்டு பாருங்க, பாடி மட்டும்தான் கணக்குக்கு 1/2 லோடு தான் இருக்குது. இதுக்கே தவிடு திங்கிட்டு வந்து
கல்லில் விட்டுறோம் நாட்டுக்கு வரும்போது இந்த கல்லை கண்டிப்பாக எடுத்து நவுத்தி போகணும். அப்படியே நேரா போ. ஸ்டெடியா விட்டு வா. இரு. போ, இப்படியே கட் பண்ணிக்கா. போதும். துணிமா பட்டனை என்ன மாதிரி வா என் பக்கம். போலாம் செடியா போ, ரொம்ப முன்னாடி போவாத. இந்த ஓரமா தள்ளி வா. இந்த ஓரம் தள்ளி வா, இன்னும் தள்ளி வா. சரியா போ. அந்த பக்கம் தள்ளி போ. போலாம் போ. அப்படியே ஸ்டெடியா போ. விட போயிடும். போலாம் போ. சாஞ்சி போயிடும், கொஞ்சம் முன்னாடி போ, பின்னாடி போ. இப்ப நாட்டி விடு. அந்த அவர் ஓரம் போவான்னு சொல்றா. சாஞ்சி போயிட போகுது. அவர் பாரு எங்க நிக்கிறாருன்னு. அதே மாதிரி பொட்டி தூக்கும் போது யாரையுமே வந்து ஒன் சைடா தூக்கணும், அலையில் நிக்க வேணாம்னு சொல்லுங்க ப்ரோ. அப்புறம் சம்பவம் ஆகி போயிடும். இதை ஃபஸ்ட்டே கொட்டிருந்தா டீசல் ஒரு 4 லிட்டர் வேஸ்ட்டாக இருக்குது. என்ன பண்ணுறது, எல்லாம் பட்டா தானே திருந்தோங்கிற மாதிரி ஒரு ஐட்டம் மாட்டோம் தான் அடுத்தது ஐடியா வருது, ஒர்க் அவுட் ஆகுது, மூளை வேலை செய்யுது. உடக்கல் போகும்போதையும் வரும்போதையும் மாட்டு கூறாகிறதுக்கு டயரை போட்டு தள்ளிவிடும். ஏன்னா டயர் காஸ்ட் என்ன கம்மியாவா ஆகுது. பொட்டி போயிருந்துக்கும்டா, நீ வந்து இப்படி போடா. அப்படியே நேரா போடா. அந்த பொட்டியா இருந்தா கூட தாங்கும்டா. இதே ரொம்ப மெலுசு பொட்டி. அந்த பொட்டியா இருந்தா நேரம் உட்காந்துருக்கும் வண்டியே. பெரும்பொட்டியே எழுதிட்டு போறதுக்கு வண்டிக்கு சீந்து வந்துடும். 515 இன்ஜினா இருந்தால் என்ன வாங்கும். அந்த வண்டி எடுத்து வந்திருக்கலாம். அது பேட்டரி நல்லா இருந்தா அதை எடுத்து வந்திருக்கலாம். அது நல்ல நாளையிலேயே ஸ்டார்ட் ஆகாது, நல்ல பேட்டரிக்கு. இழப்பிச்சிலப்பமான இது ஏற்கனவே பேட்டரி நோஞ்சாங்கோலி மாதிரி இருக்குது. இந்த பேட்டரி தூக்கி நம்ம அதுக்கு போட்டு என்னடா பண்ணுறது? இதில் லோடில் ஜேசிபி வேகமாக தள்ளிவிட்டாலும் செல்ஃப் எடுத்துட்டாலும் இதில் வந்து கொஞ்ச நாச்சும் வேகம் இருந்தால் தாண்டா செல்ஃப் எடுக்கும். சும்மா ஓட்டுருக்குன்னா எப்படி ஸ்டார்ட் ஆகும்? எனக்கு தெரிஞ்சு அந்த வண்டி பேட்டரி முடிஞ்சு போயிடும்னு நினைக்கிறேன். வாயா செலவிடா நார வாயா. எனக்கு அப்படிதான் தோணுது. அதுக்கு 7000 கடா போகிறது. பேட்டரி கொடுத்து நீ 7000 ரூபான்னு நினைக்கிறேன்.
ஓகே நண்பா. அப்புறம் நேற்று போட்ட வீடியோவுக்கு நிறையா நண்பர்கள் சொல்கிறீங்க, ப்ரோ பேட்ரி நெக்கை கழட்டி விட்டுட்டு அப்புறமேட்டு செல்ஃப் மோட்டர் ரிமூவ் பண்ணுங்க ப்ரோ அப்படிங்கிறீங்க. ஓகே ப்ரோ, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஒன்றும் தப்பு சொல்ல. அது கொஞ்சம் தெரியாதவங்களா இருந்தால் நெக்கை எங்கேயாச்சும் சால்ட் பண்ணி விட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு கழட்டணும் ப்ரோ. நமக்கு அதெல்லாம் அத்துப்படி ப்ரோ. அதனால் வந்து நம்ம டேரெக்டாக அந்தானே ரிமூவ் பண்ணி விடுது. அதையே இந்தான அடிக்கடிக்கு பேட்ரி நெக்கை கழட்டினோம்னா அது வேறு நெக்கு கட்டாகி போயிடும். ஸோ அதனால் ஒன்றும் தப்பு இல்லை, கழட்டி விட்றது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கழட்டி விட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. சரி ஓகே, நீங்கள் சொல்கிறதுனால இனிமேல் அடுத்தாயிட்டிருந்து நெக்கை கழட்டி விடும் போது ஒயர் ஃபஸ்ட்டு பேட்டர் டிஸ்என்கேஜ் பண்ணிட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டில் ஏதோ டிஸ்என்கேஜ் பண்ணி விட்டு அப்புறமேட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி கழட்டி விடலாம் நண்பா. ஓகேவா? திருப்தியா? ஓகே நண்பா. அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நம்பர் கேட்டிருக்கிறாரு. அவர் என்ன கேட்டிருக்காங்க, ப்ரோ உங்கள் கம்ப்ரஸர் ரேட்டு நான் எடுக்கும்போது 30,000 வந்துச்சு ப்ரோ, இப்போ என்ன ரேட்டு வருதுன்னு தெரியவில்லை. அடுத்தது என்ன தெரிகிறது, எதிர்காலம் தெரிகிறது ப்ரோ. அடுத்து ஒரு நம்பர் 415 இன்ஜின் சேஞ்ச் பண்ண போகிறீங்களாண்ணா? கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுற முடிவுக்கு வந்துட்டேன் ப்ரோ, பண்ணிடுறேன். அது ஒரு வீடியோவை உங்களுக்கு தரேன், எங்கே எடுத்தேன் என்ன ரேட்டுக்கு எடுத்தேன் அப்படின்னு. ஜப்பான் டைப் லோடு நம்ம ஊரில் தான் 160 ரூபா ஹையஸ்ட் ரேட்டுனா, அரூரில் 500. ஒரு நம்ம கேஏ 500ன்னு ஒரு கேஏனா அன்னூர் கர்நாடகாவா? கேஏனா கர்நாடகா. கேஏ 500ல் வந்து 175 ரூபாயாம். 175 ரூபாயாம். சிக்கன் வரல சொல்கிறாங்கடாப்போ கர்நாடகா. அடுத்தது இன்னொரு நம்பர் சொல்கிறாரு, கிறிஷோர் கவுண்டர்னு ஒரு நம்பர். ப்ரோ நீங்கள் யூஸ் பண்ணுற போல்ட் ரிமூவர் டூல்ஸ் கம்பெனி நேம் சொல்லுங்கள். கிங்டோனி ப்ரோ, 14,000 என்னமோ வருது ப்ரோ. அதனால் அது இருந்தால் எடுத்து போட்டுக்காங்க, லைஃப் லாங் காப்புன்னு கிடக்கும். இல்லைன்னா நிறைய பிராண்ட் இருக்குது, 7,000 8,000 போட்டாவே நிறைய இருக்குது. யூஸ் பண்ண மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி சைனா மேக் மாதிரி யூஸ் பண்ண மட்டும் யூஸ் பண்ணி தூக்கி எஞ்சிடலாம். நிறையா வந்துருச்சு. இன்றைக்கி நான் எடுக்கும்போது 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தேன். இப்போ நிறையா பிராண்ட் வந்துருச்சு, அதோட பவர்ஃபுல்லாகவே இருக்குது 6-7,000க்கு. அது மாதிரி பார்த்து பேட்ரி யூஸ் பண்ணுங்கள், கம்ப்ரஸரில் யூஸ் பண்ணுங்கள். ஒருத்தர் சொல்கிறான்னு சொல்லி பேட்டரியில் வாங்கி போடாதீங்க. அதெல்லாம் மிஞ்சி போனால் 2 செட்டு 3 செட்டு கழட்டும். அப்புறமேட்டு அது காயில் அடிக்கடிக்கு கம்ப்ளைண்ட் ஆகிடும். பேட்ரி வீக் ஆகிட்டாலும் சார்ஜ் ஏறாதுப்பா, எதோ எனக்கு தெரிஞ்சுது. அதே மாதிரி அதில் டிக்யூன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து நியூட்ரல் டார்க் வந்து 600 mm, அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 300 mm. அப்படின்னா என்ன முதல்ல இவர் பாருங்க, அப்படின்னா என்னன்னு கேட்குறான். இவனெல்லாம் நான் வச்சு இதெல்லாம் என்ன பண்ணுறது? ஓ, நியூட்ரல் டார்க்னா அந்த போல்ட் டைட் அவருடைய இருவில், அதாவது இவ்வளோ டைட் பண்ணி நிறுத்துறோம்ல கையில், அதுதான் நியூட்ரல் மீட்டர்னு அர்த்தம். இப்போ நம்மளது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிங்டோனி வந்து 600 நியூட்ரல் டார்க்கு. இப்போ இதே வந்து எலக்ட்ரானிக் எடுத்தீங்கன்னா அது ஹையஸ்ட்டே வந்து நம்ம சைஸ் அந்த பிளான் சந்துக்குள்ளே போகிற மோட்டர் எடுத்தோன்னா மிஞ்சி போனேன்னா 400-450 நியூட்ரல் டார்க் தான். அதில் ஃபுல்லாக டைட் வச்ச மாதிரி தான் இருக்கும். கல் அடிச்சுன்னா திரும்பியும் கண்டு போயிடும். இது நம்மளுக்கு இதை வச்சாலே ஒரு டைம். அதே மாதிரி இப்போ நம்மளதுல இன்னும் அட்வான்ஸ் மாடல் வந்துருச்சு, 1000 நியூட்ரல் டார்க் வந்துருச்சு. அது வச்சா ஃபுல்லாக டைட் ஆகிக்கும், இல்லையா போல்ட்டை கட் பண்ணி செஞ்சிடும். நம்மளுக்கு அதுதான் வேணும். போல்ட்டோட மோட்டரோட காஸ்ட்டு 22,000 தான். அதனால் வந்து நாம் நியூட்ரல் டார்க் அதிகமாக பார்க்க மோட்டரோட ரேட் அதிகமாக போகணும்னு வச்சுக்காங்களேன். இவ்வளோ தான் ப்ரோ கம்மி. அந்த மோட்டர்லேயே இவ்வளோ வித்தியாசம் இருக்குது. நியூட்ரல் எம்னு போட்டிருப்பாங்க, அது 510 மேக்ஸிமம்னு போட்டிருப்பாங்க. அது இல்லை ஒர்க்கிங் ப்ரெஷர்னு போட்டிருப்பாங்க, அது ஒர்க்கிங் ப்ரெஷர் நியூட்ரல் மீட்டர்னு போட்டிருப்பாங்க. அதுதான் நமக்கு தேவை. மேக்ஸிமம் ப்ரெஷர்னு இருக்குதுங்க பாருங்க, அதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து தேவையில்ல. நமக்கு ஒர்க்கிங்கில் எவ்வளோ டைட் ஆகும் அதுதான் மேட்ரு. நீங்கள் எடுக்கும் போது சொல்லுங்கள், அது ஒரு வீடியோன்னா கூட தனியாக உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன் நண்பா. இந்த அளவுக்கு யாரும் இந்த மோட்டரை பற்றி சொல்ல மாட்டாங்க. இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்ம மோட்டர் எடுக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை, அந்த மோட்ரு எந்த அளவுக்கு டைட்டு வைக்குங்கிறது தான் மேட்ரு. சின்ன மோட்டரு பெரிய மோட்டர்லாம் வித்தியாசம் இல்லை. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிற மாதிரி ஆளை பார்த்து எடை போடக்கூடாது, அதோட பவரை பார்த்து தான் எடை போடணும். பாரு என்ன பழம் பாரு எப்படி இருக்குதான்னு பாரு. அப்படியே அழுகாமல் எடுத்துகிட்டு வர, பவுன்லேருந்து புகை வராத எடுத்துகிட்டு வர. மழை பெஞ்சதுக்கு ஊருக்கு
இதுலயே வந்திருந்தா கூட வந்துருக்கும். டேய் 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 பின்னாடி போய் இப்படி வந்துரு. கல் உண்டுன்னு போயிடுச்சு. போன ஆயிட்டு இன்னும் கம்மியாக தான் போட்டோம். கம்மியாகவோ போட்டு போ அப்படியே ரிவேர்ஸ் போவ போய் இந்த தர. சரி விடு விடு ரிவேர்ஸ் போ. அப்புறம் நடக்கி 4 லிட்டர் டீசல் வேஸ்ட் பண்ணோம்னுங்கிற யாரால மாற்ற முடியும்? ஆமாம் நான் தூக்கணும்னு சொன்ன பொழுதுனைக்கு இப்படி போய் மாட்ட விட்ற அளவுக்கு தூக்க சொன்னாங்க ஒன்று. ஆமாம் தூக்காத எடுத்துட்டு வா. போவாது. இதுக்கு தான் சுண்டு தார புது தார போடாதரா புதுத்தார போடாதரான்னு படித்து சொன்னேன். புதுத்தார போட்டான் சோழியை முடிச்சிட்டான். என்றைக்குமே நண்பா ஒரு இறங்குற காட்டில் ஓட்டினோம்னா அதே இறங்கின தாரையிலேயே போயிருங்க. இல்லை அது ரொம்ப பள்ளமாகி போச்சு ப்ரோ புதுத்தாரை போட்டு போகிறேன் அப்படின்னு ஐடியா பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இறங்கி போயிடும். ஓ ஸ்டடி பண்ணி வா. அழுது வாங்கம்மா. இப்படிலாம் ரிவேர்ஸ் விடுறதுக்கு நான்லாம் எத்தனை ஜென்மம் எடுக்கணும்னு தெரில. அவத்துல ஒன்று கொட்டி இந்த மூலையில ஒன்று கொட்டி போடலாம். டேய் இங்க பாருடா. டேய் இதில் வரணும், அங்கே போகக்கூடாது, இதில் வரணும். ஓகே நண்பா, இந்த தாரையில் போயிருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. பக்கத்தில் புது தாரை போட்டால் மாட்டிக்கிட்டு போயிடுச்சு. எப்படியே புது தாரை போட்டு சீன் காட்டிவிட்டா சத்தங்குறதுல ஏடா போச்சுரா, 4 லிட்டர் டீசல் போச்சுரா. தூக்கறது தூக்கினா பரவாயில்லரா சுண்டு. இது தூக்கி எதுக்கு புரோஜனம்? 10 பைசாவுக்கு புரோஜனம்ல இல்லை. ஆமாம் நான் போ சும்மா சிவுக்குன்னு தூக்கிட்டு பறிச்சு விட்டு தானே போனோம். அப்பதானே எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். ஆமாம் அப்பதான் எக்ஸ்பீரியன்ஸ்னு தெரியும். கரெக்ட்.
சும்மா எடுத்த உடனே ஓட்டினா என்ன அர்த்தம்? பூவாட்ட ஓட்டினா இவனுக்கு பழக்கம் புது பழக்கம் மாட்டேதுன்னு கண்டுபிடிச்சி விடுவாங்க. எடுத்த மட்டும் தான் ஆனால் ரகடா அடிச்சாதான் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு தெரியும். இது அந்த மீனிங் இல்லை, இது வேற மாதிரி இருக்கு. டே நீ தப்பா புரிஞ்சுக்கிறடா சொல்லிட்டு போடா, உனக்கு தெரியலடா. நான் வண்டியை சொல்றேன், நானும் வண்டி சொல்றேன். பூ மாதிரி பொண்ணு மாதிரி பார்த்து ஓட்டணும். அது புது வண்டி ஓட்டக்கூடாது. இதெல்லாம் புது வண்டி இல்லை, இதெல்லாம் வந்து 4 வருஷம் ஆகி போச்சு. 6 வருஷம் ஆகி போச்சு. 6 வருஷம் இல்லை, 3 வருஷம் தான். 2018 18னா அது இதில் ஒரு 4, அதில் ஒரு 3, 2ன்னு போட்டா 6 வருஷம் ஆகி போச்சு. ஆமாம், 4 வண்டியில் போட்டு 4 மூலைக்கு 4 காட்டில் ஓட்டினா எவ்வளோ காட்டு இருக்குது ஓடுறதுக்கு? அவர் இன்னும் ஒரு 3500 தான் ஓடி இருக்கு. ஓகே, நம்ம இந்த 215 வச்சுக்கிறீங்க ரசி. இன்ஜின் மாத்திர ஐடியா இருந்தால் கேளுங்க ப்ரோ, இந்த இன்ஜினை கொடுத்துட்றேன். 415 3500 600 தான் ப்ரோ ஓட்டுக்கிறோம். இன்ஜினு கை வைக்காத இன்ஜினு, சுத்தமாக இருக்குது. சொந்த ஓட்டத்துக்காரருக்கு இந்த இன்ஜின் அருமையாக செட் ஆகும். 215 இன்ஜினுக்கு அருமையாக ஏற்றிக்கலாம் வண்டிக்கு. அது மாதிரி இப்போ 215 415 வச்சுக்கிறீங்க, எங்களுக்கு இன்ஜின் ரொம்ப கண்டமாக இருக்குது, இன்ஜின் எனக்கு கொடுத்துருங்க ப்ரோ, நான் கூட கொடுத்துட்றேன் ப்ரோ. யாராச்சும் இருந்தால் கேளுங்க. கண்டிப்பாக பக்கத்தில் இருந்தால் ஆட்டோ கொண்டாந்தீங்கன்னா கூட நாங்கள் இன்ஜினை ஏற்றி விட்டுறோம். நான் இன்ஜினை மாற்றுறதுனால இந்த இன்ஜின் நான் எதுவும் பண்ணுறதில்ல. அதனால் ரசி வேணும்னா 415 பெரிய இன்ஜின் எதிர்பார்க்குறீங்களுக்கு ஆகாது ப்ரோ. ஒரு 415 பிக்கப் இருந்தால் எனக்கு போதும். 275 வச்சுக்கிறேன் ப்ரோ, எனக்கு டிஏ இன்ஜின் வேணும் அப்படின்னா இதை எடுத்து போடுங்க, அருமையான பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ஓகேவா? யாராச்சும் வேணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நானும் இன்ஜின் மாதிரினா நானும் ஒரு இந்த இன்ஜின் கொடுத்த மாதிரி நான் வச்சுருந்து என்ன பண்ண போகிறேன்? இது இன்ஜின் நமக்கு தேவையில்ல. ஸோ அதனால் யாருக்காச்சும் வேணும்னா கேளுங்க. நான் இன்ஜின் பார்த்துட்டு இருக்கிறேன், லேட்டஸ்ட் இன்ஜினு 505 இன்ஜினு. நான் சொல்லவே இல்லையா, நீங்கள் தான் எல்லாத்துக்கும் சீனியர். எதுக்குடா சீனியர்? பறிக்க விட்டு ஓடல அறிக்கிட்டதுக்கா? நான் கூட என்னமோ சீனியர் என்னமோன்னு நினச்சேன். இதெல்லாம் அழகா போயிடுவேன். டேய், அவன் கல் உண்டுன்னு போடுறதுக்கு பிளான் பண்ணிட்டான். நீங்கள் எவ்வளோ வேணா போடுங்க, நான் பார்த்துக்கிறேன். இறங்கினா கூட நான் மண்ணிட்டு மறிச்சாச்சும் போயிடுவேன். நீங்கள் போட்டு விடுங்க, பார்த்துக்கிறேன். என்ன இல்லை ஒரு காலிட்டு நான் அப்போல்லாம் போயிடுவேன். அப்புறோட டேலண்டே வேற. எங்கே போயிட்டான்னு தெரியல. திருச்செங்கோட்டில் என்ன பண்ணுறான்? சித்தி வீட்டில் என்ன வேலை? உனக்கே வேலை இல்லாத போது அவனுக்கு என்ன வேலை? இனிமேல் கிளம்பி வர வேண்டியதானே? அவன் டேப்லெட்லாம் வந்து எடுத்து வரணும். ஓ, அதெல்லாம் சித்திக்கிட்ட சொல்லிட்டு தான் வருவானா? இல்லை, போவாதுன்றான் ஒரே வார்த்தையில். சட்டம் பேச்சுவாங்க கேட்டால் பார்ட்டிக்கிட்ட. போவாதுன்னா போவாது, நீ ஓட்டு பார்க்கலாம். அன்னைக்கு எப்படி தான் ஒரு காட்டில் யாரு காட்டலையா என்னன்னா ஒரு வேஜ் தம்பி அந்த இடத்துல கொட்டி போ, இந்தா நீ ஓட்டு நான் பாரு அதில் எப்படியா போவோம், அந்த இடத்துல குழி மேடாகுது, நீ வேணா ஓட்டு, நான் இறங்கி பார்க்குறேன். ஆமாம், அவர் கம்பெனி அப்படிடா, நாம் அவனை சொல்லி கொத்தமில்ல, அவன் கம்பெனி எப்படி ஓட்டுனது இல்லாம நாம் ஓட்டுறது பூரா எனக்கு ரிஸ்கான இடத்துல மட்டும் தான் ஓட்டுறேன். அதனால ட்ரை பண்ணி பார்ப்போம். சத்தியமானக்கு விசாரிச்சு போகிறேன். நானும் ரேட் எவ்வளோ வருதுன்னு விசாரிச்சுட்டு உங்களுக்கு லைன் போகிறேன். இங்கே சத்தியமான டீலர்ஷிப்பே இல்லைங்க ப்ரோ, எல்லாம் கோமதி தரணி இங்கே தான் இருக்கிறாங்களே தவிர சத்தியமான டீலர்ஷிப்பே இல்லை. சரிங்க ப்ரோ. அது ஒரு ரூபா காசு மொத்தம் தான் தேஞ்சிருக்குது. அதனால் வந்து அவனை கேட்டால் என்னங்கிறாங்க, புஷ் அடிக்கணும்னா வந்து அதை திரும்பியும் பாடி கடைஞ்சி தான் புஷ் அடிக்கணும், அது கடையிறதுக்கு இன்னும் 5 ரூபா காசு மொத்தம் நாங்கள் கடைஞ்சி தான் புஷ் அடிப்போம் அப்படின்ட்டாங்க. அதுக்கு நான் என்ன ஐடியா பண்ணிக்கிட்டேன், அதை கடைஞ்சி புஷ் அடிக்கிறதுக்கு அது கடையிறது இன்னும் தேயிட்டுமே, அப்புறம் அடுத்த ஐட்டு அடிக்கலாம். புஷ் அடித்து போட்டால் அங்கே லேத்துலேருந்து வந்து புஷ் அடிக்கிறவங்களுக்கு அதுக்கு 2500 ரூபா லேபர் கேட்குறாங்க. அதனால் யோசனை பண்ணி பார்த்துட்டு தான் புஷ் அடிக்க வேணாம், ஒன்றும் அடிக்க வேணாம்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு விட்டுட்டேன். அப்படியே பிரேக் அடித்து இந்த பக்கம் அடிச்சிலக்கற லோடிங் ஓடிட்டு இருந்துச்சு. நாளைக்கு லோடிங் வீடியோ
அதெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருக்குது, அப்படியே ஓடிட்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். சரி என்ன உழவு இருக்குதுல்ல. சரிண்ணா சரிண்ணா, நான் கூப்பிட்றேன் அப்புறம். ஆ ஆ ஆ சரி சரி, நான் கேட்டு சொல்கிறேன். இந்த ஓட்டுற 150 ரூபாய்க்கு இப்படியே புகையாக விட்டா என்ன அர்த்தம்? இதில் 100 ரூபா டீசலே போயிடும். கேட்டால் போகலமாமாங்கிறான். நான் அதுக்கு தான் வாட்டமாக 2-3 ஐட்டம் திருவேஸ் போட்டு தாரை போட்டு வச்சுடான்னு. 2 நடம் நல்லா அல்வா புட்டு மாதிரி ஓடிச்சு. இப்போ காஞ்சி போய் ராவடி பண்ணுது. ஓகே நண்பா, இதுக்கெல்லாம் மீதியெல்லாம் இதுக்கெல்லாம் ஊட்டத்தையும் வந்து கல் பத்தாத்துக்கெல்லாம் வேலை போட்டு வாங்கி ஓட்டிடுறாங்களாம். இங்கே எங்கள் ஏரியாவில் வந்து சக்கை வந்து யூனிட் வந்து 2500 ரூபா சொல்கிறாங்க ப்ரோ. உங்கள் ஏரியாவில் சக்கைலாம் இன்றைக்கி என்ன ரேட்டு என்னன்னு கொஞ்சம் தட்டி விடுங்க, அது பற்றி பயனுள்ளதாக இருக்கும். சார் பறிச்சு விடுவானா? வண்டியை போட்டு சாவடிக்கிறாங்க. இந்த பக்கம் மாறு. ரொம்ப இந்த பக்கம் வருது. ஆ ஆ 2 அடி தள்ளி தள்ளி குறைச்சினாங்க நண்பா. அதுக்கோசரம் தான் இந்த ப்ராசஸ் நடக்குது. வண்டிக்கு வாய் இருந்தால் அளந்து போடும்டா. நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். 6 தான் ஆகுது. க்ளோசிங்க போயிட்டு வந்துடுறேன். அதே வந்துடுவேன். விளங்கிறோம். இறங்கி ஏன்டா காமெடி பண்ணுறேன். எடுக்கணும், இறங்கி தொலைஞ்சிட போகுது. பாருங்க, 3/4 லோடு கூட போடல. இதுக்கே போக மாட்டேங்குது. தவிடு திங்குது நண்பா. பாருங்களேன், வேணும்னு பண்ணுறடா டேய். ஏன்டா வண்டி தப்புன்னு போகுதுண்ணா. ஐடில்லையே போனா என்ன பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம். சைலன்சர் உடச்சு விடாதரா. வரலாவா? பாம்பு எடுக்குதா?
எங்க நான் கூட பாம்புடுது என்ன லோட் ஆகுதுடா. அது இறங்கி போ. ஓகே நண்பா. அதே மாதிரி இன்னொரு டிப்ஸு, இந்த பொட்டி லோடு ஓட்டுறீங்கன்னா வந்து பொட்டிக்குள்ளே மண் இருந்துச்சுன்னா அப்படியே கொண்டாந்து நிறுத்தாதீங்க, தயவு செய்து அப்படியே நிறுத்தாதீங்க நண்பா. பொட்டிக்குள்ளே மண் ஓரமாக இருந்தால் ஒரு 10 நிமிஷம் டைம் ஆனாலும் சரி அதை மாற்றுல ஒரு கூட்டி விட்டு தண்ணி போட்டு ஒரு கழுவி விட்ருங்க நல்ல பையனா. இல்லைனா பொட்டி அரிச்சுவிடும். இன்றைக்கெல்லாம் பொட்டி வந்து நல்ல தெளிவான பொட்டி, கொஞ்சம் நார்மலாக ஹெவி டியூட்டியாக போடணும்னா 1.5 லட்ச ரூபாய்க்கு கீழே பொட்டியே கிடையாது. ஸோ அதனால் வந்து பொட்டிக்குள்ளே மண் இருந்துச்சுன்னா செத்த ஒரு கஷ்டத்தை பார்க்காதீங்க. இப்போ ஓட்டி கொண்டு போய் நிறுத்தினா சலுப்பாக தான் இருக்கும், கஷ்டத்தை பார்க்காதீங்க. கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா அது நாளடைவில் அரிச்சுவிடும். இப்போ வந்து நான் இது வந்து 2005 போட்டேன். 9 வருஷமாக அந்த பொட்டி அது வச்சு பொழப்பு ஓட்டிட்டுக்கிறேன். ஸோ அதனால் என்றைக்குமே வந்து பொட்டிக்குள்ள மண் இருந்துச்சுன்னா கஷ்டத்தை பார்க்காதீங்க. கஷ்டத்தை பார்க்காதீங்க, அதை தண்ணி விட்டு கூட்டி விட்ருங்க. அதுதான் நல்லது. வர மண்ணாக இருந்தால் பிரச்சனை இல்லை. மழை பெஞ்சதுன்னா தான் ஈரமண்ணாக இருந்தால் தான் பிரச்சனைன்னு வச்சுக்காங்களேன். ஈரமண்ணாக இருந்தால் தான் தூக்கு தான் சுஜித்துக்கு. அதுக்கு என்ன பண்ண சொல்லுங்கள். காஞ்ச மண்ணாக இருந்தால் தூக்காதான். ஈரமண்ணு தான். ஆமாம்மா, நல்ல பாம்பு குட்டியாட்டு தான் எந்திரிச்சிருக்கீங்க. யார் எந்திரிக்காதுன்னு சொன்னா? நல்ல பாம்பாட்டில் இல்லை, நல்ல பாம்பு குட்டி ஆட்டம். சரி, கரெக்டாக தான் கணிப்பு போடுறேன். என்ஜாய் பண்ண. ஆமாம்மா, அது யாருக்கு தான் தெரியாது. குரு நீங்கள் இருக்க சிஷி யார்? நான் குரு. பாருங்க ப்ரோ, நான் குருனா இவன் சிஷினா. ஆமாம், குரு நீங்கள் தானே சொல்லிக்கலாம் இப்படி குருன்னு. ஓகே நண்பா, நம்ம வீடியோவில் ஒரு நண்பர் வந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு ஜேசிபி ஆப்ரேட்டர் நண்பா வேக்கன்சி இருந்தால் கேட்டிருக்கிறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா சொந்த ஊர் அவர் தருமபுரி, இப்போ கேரளாவில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாராம். அதனால் ஆப்ரேட்டர் வேக்கன்சி இருந்தால் சொல்லுங்கள். பேச்சுலரு, 2008 வண்டி ஓட்டுறாராம். வயசு என்னன்னு நான் கேட்கல ப்ரோ. யாராச்சும் வேக்கன்சி இருந்தால் அவரை கூப்பிட்டு ஏற்றிக்காங்க. தங்கி வைக்கிறதுக்கு இடம் இருந்துச்சு அப்படின்னா அவரை கூட்டி ஏற்றிக்காங்க. கேரளாவில் 1300 ரூபாய் சம்பளம் மாட்டுது, ப்ளஸ் பேட்டா ரூமெல்லாம் உண்டாட்டுக்குது. இங்கே இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேசிக்காங்க, ஓகேவா? அவர் நம்பர் சொல்கிறேன் பாருங்க ப்ரோ, கோபாலகிருஷ்ணன் பேர் நோட் பண்ணிக்காங்க. நம்பரு 98 93 84 97 40 22, ஓகேவா? இன்னொரு ஐட்டம் சொல்கிறேன் பாருங்கள், 93 84 97 40 22 கோபாலகிருஷ்ணன் புல் நேமு. உங்களுக்கு ஆப்ரேட்டர் இல்லை, நான் தங்க வச்சு கூட ஓட்டிக்கிறேன் ப்ரோ அப்படின்னா அவர் கான்டாக்ட் பண்ணுங்கள். அவர் கேரளாவிலேருந்து இனிமேல் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஓட்டலாம் அப்படின்னு அவர் நினப்பாட்டுக்குது. ஸோ அதனால் வந்து நாங்கள் லோக்கலில் பக்கமாக வந்துட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி டிரைவர் தான் நாங்கள் எதிர்பார்த்துருக்குறோம். அவரே நம்ம சேனலை பார்த்துட்டு தான் நம்ம கான்டாக்ட் பண்ணி கேட்டார். ஸோ அதனால் வந்து உங்கள்கிட்ட வேக்கண்ட்டு ஆப்ரேட்டர் இல்லை, ஆப்ரேட்டர் ரொம்ப டிமாண்டு அப்படின்னு இருந்தால் கூப்பிட்டு ஓட்டுங்க நண்பா. நான் எதுவும் தப்பு சொல்லலை. நம்பரு இன்னொரு ஐட்டம் கூட நம்பர் சொல்கிறேன், பார்த்துக்காங்க. 93 84 97 40 22 அண்ணா வண்டி. ஓகே நண்பா, இது மாதிரி ஆப்ரேட்டர் யாராச்சும் தேவைப்பட்டால் பாவம் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. ஏன்னா அவர் 2008 2010 போட்டால் கூட 14 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. பேச்சுலராக இருக்குது, கல்யாணம் ஆகலையா இருக்குது. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தங்குறதுக்கு ரூமு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிங்கன்னா அவர் எப்படி ஓட்டு வரலாம் தெரியல ப்ரோ, நல்லா ஓட்டுவார். இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது கேரளா ஆப்ரேட்டருங்கும் போது கொஞ்சம் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் அசால்ட்டாக தூக்கி சாப்பிட்ருவாங்க. நம்ம தமிழ்நாட்டிலாம் எங்களுக்கு ஒரு ஓட்டமே கிடையாது. அதெல்லாம் கில்ஸ் ஏரியாவில் ஓட்டின ஆப்ரேட்டருங்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து சகஜமாக ஓட்டுவாங்க. ஸோ அதனால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 1க்கு 3 ஐட்டம் சொல்லியிருக்கிறேன், கரெக்டாக போடுங்க. பேர் வந்து கோபாலகிருஷ்ணன். நம்மளால் அவர் ஒரு பயனடைஞ்சதாக இருக்கட்டும். ஏப்பரா சுண்ட, இதுக்கு ஐடியா வந்து அவர் என்கிட்ட இப்போ பேசிகிட்டு இருந்தார்.
நம்ம சுஜித் அவர்கள் தான் இது மாதிரி சேனல்லே சொல்லுங்கள், நமக்கு ஆகலனாலும் அந்த டிரைவர் யாருக்காச்சும் அப்ரோஜனமாக யூஸ் ஆவார் அப்படின்னாரு. பெருமை என்ன சேரும்? அந்த பெருமை சுஜித் அவர்களே சேரும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபோன் பண்ணி பாருங்கள். உங்கள் கட்டளைக்கு நிபந்தனைக்கு எல்லாம் சரி வந்தால் ஏற்றி ஓட்டி பயனடைவீர். எப்படா சுண்ட டீல். ஃபைனல் நடா. நீ இறக்கவே வேணாடாப்பா, டீசலில் புகையை ஊற்றி விட்டு போயிரு. இது வேறு என்னைக்கு முடிஞ்சு போதா தெரியல, இதுவும் இழுக்குது. ஓகே நண்பா, அவ்வளோதான் முடிஞ்சுது. வேறு நல்லா கிளச்சாச்சு. உடனேயும் கொட்டிட்டேன். அப்படியே ஊரை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான் நண்பா. ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய், டேக் கேர், மிஸ் யூ ஆல். இதெல்லாம் இறங்காது போ. ஒன்று 2 3 4 5 6 பொட்டி 1000 ரூபாய்க்கு கூட ஓட்டல, 900 ரூபாய்க்கு வச்சுருக்கீங்க. நீங்கள் நிலமையை பார்த்தீங்களா? டயர்ரா நீ போட்டு கொள்றான்டா. அப்படி கொடுத்தாலும் இந்த பம்பை கொடுக்கவே மாட்டேன். பவர் ஸ்டாரிங் பம்பு, மெயின் பம்பை கழட்டிக்குவேன். இல்லை எடுக்கிற வண்டியில் பம்பு எப்படின்னு தெரியலையே. அது ஒரு வேளை ஆல்ரெடி ஸ்டாரிங்காக இருந்தா அவ்வளோதான்டா ஆட்ற. ஓகே நண்பா, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர். வேறு இங்கே நிறுத்திட்டான். சரிங்க போங்க.